மறைந்த மு.க. முத்துவின் இறுதி ஊர்வலம் கோபாலபுரம் இல்லத்திலிருந்து துவங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். இந்த இறுதி ஊர்வலத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்துவின் இறுதி ஊர்வலம் துவங்கியுள்ளது. குறிப்பாக உடல்நலவு குறைவு காரணமாக இன்று காலை உயிரிழந்தார். ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதன் பின்னர் சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இல்லத்துக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தப்பட்டு சரியாக 4:30 மணிக்கு அவரது இறுதி ஊர்வலமானது துவங்கியுள்ளது. குறிப்பாக இறுதி ஊர்வலம் கோபாலபுரத்தில் இருந்து புறப்பட்டு 1வது தெரு 5வது தெரு வழியாக ராதாகிருஷ்ண சாலைக்கு சென்று அதன் பின்னர் டிடிகே சாலை மார்க்கமாக செல்கிறது. அதன் பின்னர் சிபி ராமசாமி வழியாக கிரிஜிவே சாலைக்கு செல்கிறது. இறுதியாக எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் கல்லூரி வழியாக அடையாளபாலம் வழியாக பெசன்ட் நகர் மின் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது உடலானது தகனம் செய்யப்படுகிறது. இந்த இறுதி ஊர்வலத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். அதே போல துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்றுள்ளார்கள். மேலும் அமைச்சர்கள் திரு சேகர் பாபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று தற்போது இறுதி ஊர்வலமானது துவங்கியுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் அங்கு பெசன்ட் நகர் மின் மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது உடலானது தகனம் செய்யப்பட உள்ளது. அவர் செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக போக்குவரத்து போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்டு தற்பொழுது இறுதி ஊர்வலம் தொடங்கியுள்ளது.